அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன் 2024. தனுசு ராசி காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசியான தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். தனுசு ராசி, உங்க ராசிநாதன் குரு 5ஆம் இடத்துல மேச ராசியில புதனோட சேர்ந்து சஞ்சரிச்சிருக்காங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி செவ்வாய் கும்ப ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் ராகு சுக்கிரன் மீன ராசியில் இருக்காங்க. 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துல கேது பகவான் கன்னி ராசியில் இருக்காங்க. இதுதான் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி கொண்டான கிரக நிலைகள். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி புதன் வக்ரமாவாரு. ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்க போகுது. ஏப்ரல் 23ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். ஏப்ரல் 24ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதம் ஏப்ரல் மாதம் தனுசு ராசி நேயர்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம இந்த பதிவுல டீட்டெயிலா தெளிவா பார்க்கலாம். தனுசு ராசி, உங்க ராசிநாதன் குரு 5ல் இருக்காருங்க. சரிங்களா? ராசிநாதன் குரு 5ல் இருக்காரு, புதனோட இருக்காங்க. ராசிநாதன் நல்ல ஒரு அமைப்பில் இருக்காங்க. உங்க ராசிக்கு பாருங்க, சனி 3ஆம் இடத்துல செவ்வாயோட சேர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த செவ்வாய் இந்த மாதம் 23ஆம் தேதி போய் ராகோட போய் சேருவார். குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு போறாரு. குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பேருக்கு பிரச்சனை வரும். ஏன்னா ராகு செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, கவனமா இருக்கணும். தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும், எச்சரிக்கையா இருங்க. வண்டி வாகனத்துல கவனமா போவாங்க. சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்க சனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு முயற்சி தூண்ட வைப்பார், சில நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எவ்வளவு முயற்சி பண்ணீங்க, எதுவுமே நல்லது நடக்கல. 7.5 சனி முடிஞ்சு தனுசு ராசி நேரங்கள் இப்பதான் ஓரளவுக்கு கொஞ்சம் மூச்சு விடுற அளவுக்கு இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கீங்க. வாழ்க்கை கொஞ்சம் மாறிட்டு இருக்குங்க சார், ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகுது, ஓரளவுக்கு பெட்டரா போயிட்டு இருக்கு, ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்றீங்க. ஒரு சில பேர் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா கெட்ட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கிறதுனால டைம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்றீங்க. அதுதான் உண்மை. ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி போச்சுன்னா நல்லது நடக்கும், கெட்ட தசாபுத்தி போச்சுன்னா கெட்டதுதான் நடக்கும். அப்ப ஜாதகம் பார்த்தாதான் நம்ம 100% நம்ம துல்லியமா தெரிஞ்சுக்க முடியும். கோச்சார பலன்கிறது ஒரு ஜென்ரலா பார்க்கணும். தனுசு ராசி நேயர்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருப்பாங்க. ஒரு பொதுவான பலன், இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்காது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்ம எப்படி இருக்குன்னு பாக்குறோம். அவங்கவுங்க ஜாதகத்துல தனி மனிதனுடைய ஜாதகத்துல தசாபத்தி வச்சு பார்த்தாதான் நம்ம டீப்பா 100% 100% துல்லியமா சொல்ல முடியும். இந்த மாதம் பாருங்க, ஒரு நல்ல மாதம். பொது பலனா நம்ம பார்க்கும்போது ஜென்ரல் ப்ரெடிக்ஷனா நம்ம பாக்குறோம். ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாங்க. ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்காரு. ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். மனம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். உங்க எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குதுன்னு அர்த்தம். தொட்டது தொடங்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப இந்த மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு நினைச்சது நடக்கும். ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு லேண்ட் சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, லேண்ட் சேல்ஸ் பண்ணி புது ஒரு இடத்த போய் முதலீடு போடணும், இல்லை வேற ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். வீடு வாகன யோகம் உங்களுக்கு அருமையா இருக்கு. ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியன் ஒரு ராசிக்கு யோகாதிபதி அதிர்ஷ்டஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. தந்தையோட பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. அப்பாவுக்கு உங்களுக்கு ஆகாம இருந்திருக்கும், அப்பாவோட உடம்புல பிரச்சனை இருந்திருக்கும், ஆரோக்கியம் அவங்க குறைபாடு இருந்திருக்கும், அப்பாவோட உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருந்திருக்கும். ஆனா இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் விளங்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி சூரியன் 5ஆம் இடத்துல குருவோட சேர்ந்திருக்காரு. தந்தை மூலமா சில நல்ல விஷயங்கள் நடக்குங்க. அப்பாவோட சொந்தக்காரங்க தந்தையோட சொந்தக்காரங்க மூலமா சில நல்ல விஷயங்கள் நடக்கும். பிரிஞ்சிருந்தவங்க ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதிர்ஷ்டம் கிடைக்கும். இந்த மாதம் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான் தனுசு ராசி நேயர்களுக்கு. இந்த மாதம் ஏப்ரல் மாதம் அருமையான மாதம், பயன்படுத்திக்கங்க. செவ்வாய் உங்க ராசிக்கு பாருங்க 23ஆம் தேதி உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போறாரு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ராகுவோட சேர்க்கை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரிங்களா? சுக்கிரன் உங்க ராசிக்கு பாருங்க 5ஆம் இடத்துக்கு வந்துருவார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு 5ஆம் இடத்துக்கு வந்துருவார். சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு அது ஒரு நல்ல அமைப்பு தாங்க. பெரிய பாதிப்பு இருக்காதுங்க. புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும், இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும். இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். ட்ரை பண்ணுங்க, நல்ல வேலை கிடைக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி சூரியன் உங்களுக்கு குருவோட இருக்காரு. அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி நல்லா இருந்துச்சுட்டாலே நீங்க கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா இருக்குங்க. 10ல் கேது இருக்காங்க, 10ஆம் இடத்துல கேது இருக்காரு. 10ஆம் அதிபதி புதனும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் எல்லாம் பாத்தீங்கன்னா நீச்சபங்க ராஜயோகம் அமைப்புல இருப்பாரு.
ஆரம்ப பகுதி 5ஆம் இடத்துல இருந்து அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துக்கு போறதுனால புதன் சொந்த வீட்டை 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாதம். வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். நல்ல ஒரு மாதம்ங்க. நினைச்சது நடக்கும். கடன் சுமையில் இருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமா உங்க கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைப்பீங்க. அதே மாதிரி வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வேலை விஷயமா தொழில் விஷயமா வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க, போக முடியாம இருந்தது. ஆனா இந்த மாதம் வெளிநாடு போகக்கூடிய நல்ல ஒரு மாதமா இருக்கும். பணம் வரும். சரிங்களா? இந்த மாதம் பணம் வரும், பயன்படுத்திக்கோங்க. பணம் வரக்கூடிய நல்ல ஒரு மாதம். குடும்பத்தில் இருந்து இந்த குழப்பங்கள், சண்டை சச்சரவு இதெல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமா விலக போகுது, படிப்படியா விலகும். சரிங்களா? ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு நடக்க போகுது, பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? ஆரம்ப பகுதி கொஞ்சம் சுமாரா போனாலும் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் ஒரு சில தனுசு ராசி நேயர்களுக்கு நடக்கும். அவங்க ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடந்தா நிச்சயமா 100% நல்ல விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? உங்க தனிப்பட்ட ஜாதகம் பாருங்க, என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்குன்னு பாருங்க, கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமா பாதகமான்னு பாருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.